வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்காரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் 3வது தடவையா தேர்தல் வாக்குறுதிகளுடைய 3வது தவணை அறிவிச்சிருக்கிறாரு. அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. திமுக ஆட்சி காலத்துல மக்கள் மீது வரிச்சுமையை அதிகப்படுத்தி மக்களை ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. அதனால அதிமுக ஆட்சி அமைஞ்சோன்ன தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது கருணை தொகையா இல்ல கவர்ச்சி தொகையா? என்னன்னா இப்ப 2 விஷயங்கள், அடிப்படையான ஒரு விஷயங்கள். போன 2021 சட்டமன்ற தேர்தலில் இது மாதிரி ஏராளமான வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். குறிப்பா பார்க்கணும்னு சொன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் மக்களுக்கு வழங்கப்படும், இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு அவர் அறிவிச்சார். ஆனா போன முறையே அவருடைய ஆட்சி அமையல. இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு வாக்குறுதி அறிவிச்சிருக்கார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு இருக்காரு. அதாவது போன தடவை 6 சிலிண்டர் சொன்னாரு. இந்த தடவை 3 சிலிண்டர் அவரு குறைச்சிருக்காரு. அப்படின்னா அவருக்கே ஏதோ வெற்றியில நம்பிக்கை இல்லை, சந்தேகம் இருக்குதுங்கிற மாதிரிதான். அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுவுமே போன தேர்தலில் முதல்ல கமலஹாசன் தான் இதை அறிவிச்சார். அப்ப உரிமை தொகை அப்படிங்கிற பெயர் இல்லை, பெண்களுக்கான உதவித்தொகை அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அறிவிச்சாரு. பிறகு திமுக, அதிமுக 2 பேருமே அறிவிச்சாங்க. அப்பவுமே அதிமுக அறிவிச்சது அதிகம். அதிமுக குலவிளக்கு திட்டம் அப்படிங்கிற பேர்ல பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. திமுக 1000 ரூபாய் அப்படின்னு தான் அறிவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 1,500 ரூபாய் குலவிளக்கு திட்டம், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு அறிவிச்சப்பயே எடப்பாடி பழனிசாமினால ஆட்சிக்கு வர முடியல அப்படிங்கிறதா யதார்த்தம். இப்ப பார்த்தோம்னா இப்ப 5,000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை அப்படிங்கிறத திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் போட்டிருக்கிறாரு. அப்ப மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது உத்தரவாதமா இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்ப இருந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில தான் இப்படி உடனடியாக அதை அறிவிச்சிருக்காரு. இப்ப கருணை தொகை அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? பொதுவாகவே அதிமுக ஆட்சியில இந்த திட்டங்களுக்கு பெயர் வைப்பதில் ஒரு அரசியல் நீக்கம் செய்யப்படும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா, இப்ப பெண்களுக்கான திருமண உதவி தொகை திட்டம் அப்படிங்கிறத கலைஞர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி தொகை திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக போராடிய மிக முக்கியமான ஒரு போராளி. தேவதாசி சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் திருமணம் பண்ண முடியாது. அவங்க கோயில்ல புட்டு கட்டப்பட்டு தேவதாசிகளாக இருப்பார்கள். அப்படிங்கிறப்ப அதை எதிர்த்து கடுமையாக போராடியவர், தீவிரமாக போராடியவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவருடைய பெயரை எல்லா பெண்களுக்குமான திருமண உதவித்தொகை திட்டத்துக்கு கலைஞர் அறிவித்தார். அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சி. பின்னால ஜெயலலிதா வந்தப்ப அதை தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு மாத்துறாங்க. தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்றப்ப அது இந்து ஒரு அடையாளம் வந்துருது, தாலி தங்கம் அப்படிங்கிறது. ஏன்னா இதுல முஸ்லிம் பெண்களும் கல்யாணம் பண்ணுவாங்க, கிறிஸ்தவ பெண்கள், தாலி மேல நம்பிக்கை இல்லாத, மதத்தின் மேல நம்பிக்கை இல்லாத பெண்களும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனாலும் தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு ஜெயலலிதா அறிவிச்சாங்க. அதே மாதிரிதான் மகளிர் உரிமை தொகைன்னு திமுக சொன்னா குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லும். இப்ப கருணை தொகைன்னு ஏன் சொல்றாருன்னா திமுக ஆட்சியில இந்த மாதிரி சொத்து வரி அதிகமாயிருச்சு, மின்சார கட்டணம் அதிகமாயிருச்சு, இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் கருணை தொகை தரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. ஆனால் திமுக விமர்சனம் என்னன்னா, இந்த எல்லா வரி உயர்வுகளுக்கும் கட்டண உயர்வுகளுக்கும் காரணமே அதிமுக ஒன்றிய அரசோட பல ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டதுதான். இப்ப சொத்து வரி உயர்த்த வேண்டும் என்பது ஒன்றிய அரசனுடைய விதிமுறைகள்ல ஒன்று. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொத்து வரியை உயர்த்தணும். உதயமின் திட்டத்துல ஜெயலலிதா அந்த காலகட்டத்துல நான் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு உறுதி அவங்க இருந்தாங்க. திமுகவுமே அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் உதயமின் திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டாரு. நீட் தேர்வையும் தமிழ்நாட்டுல முதல்ல அனுமதிச்சதும் எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப இந்த சொத்து வரி உயர்வுக்கும் உதயமின் திட்டத்தின் அடிப்படையில மின் கட்டணம் ஏற்றப்படுவதற்கும் ஒரு வகையில காரணமாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கிறப்ப அவருடைய திட்டங்கள்னால, அவர் ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவரே கருணை தொகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முரண்பான ஒன்னாகத்தான் இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே பிரஸ் மீட்ல இவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள் இவர்கிட்ட கேக்குறாங்க, குறைஞ்சபட்சம் 2.5 கோடி குடும்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒன் டைம் பேமெண்டா நீங்க கொடுத்தீங்கன்னா கூட 25,000 கோடி கிட்டத்தட்ட செலவாகும். ஏற்கனவே தமிழ்நாடு கடன் தொல்லையில இருக்கு, கடன்னால பாதிக்கப்பட்டிருக்குன்னு அதுக்கும் திமுக மேல நீங்க குறை சொல்றீங்க. அப்ப இவ்வளவு பெரிய தொகைக்கு நீங்க எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, பொருளாதார நிபுணர்களோட எல்லாம் நாங்க பேசி வரியை ஏத்தி இந்த திட்டத்துக்கான இந்த நிதியை நாங்க திரட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் வரிச்சுமையை திமுக ஏற்படுத்தி விட்டது, அதனால கருணை தொகையை கொடுக்கும்னு சொல்ற அவரே 10 நிமிஷம் கழிஞ்சு அதே பிரஸ் மீட்ல என்ன சொல்லலாம்னா, வரியை ஏத்தி
இதற்கான வருமானத்தை நாங்க ஈட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. உண்மையிலேயே சிந்திச்சுதான் பேசுறாரா? இல்ல தேர்தல் பயம் வந்து அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தேர்தல் பயம் தான் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னுமே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் வெளியில போயிட்டாரு, சசிகலா வெளியில இருக்காங்க, டிடிவி தினகரன் வெளியில இருக்காருங்கிறப்ப இல்ல நான் யாரையுமே சேர்க்க மாட்டேன், ஏன் தலைமையிலான அதிமுக தான் ரொம்ப வலிமையான ஒரு அதிமுகன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனாலும் பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மட்டுமே வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலதான் டிடிவி தினகரன் தான் அவங்க எடப்பாடி பழனிசாமியோட அனுமதியே இல்லாம நேரடியா பியூஷ் கோயல் பேசி அந்த கூட்டணிக்கு கொண்டு வந்தாரு. இப்பயுமே என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பகுதி தான் அதிமுக கூட்டணியில இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ராமதாஸ் வெளியில இருக்காரு. அப்ப நிர்வாகிகள்ல கணிசமானவங்க அன்புமணி பக்கத்துல இருந்தாலுமே பாமக தொண்டர்களுடைய வாக்குகள் முழுமையா அன்புமணி வாங்குவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப அமமுக உள்ள கொண்டு வந்துட்டோம், முக்களத்தோர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வந்து விடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனா ஓ பன்னீர்செல்வம் வெளியே இருக்காரு. இன்னைக்கு சசிகலா பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு பசும்பொன்ல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்களும் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அவங்க கட்சியை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்காட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ச்சியா செயல்பட போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப அங்கேயுமே முக்களத்தோர் வாக்குகள்ங்கிறது பாதிக்கப்பட போகுது. அப்ப அதிமுக வந்து கணிசமானவர்கள் நம்பி இருக்கிறது வன்னியருடைய வாக்குகளையும் முக்களத்தோர் வாக்குகளையும் தான். ஏன்னா போன முறை பார்த்தோம்னா கரெக்டா வந்து தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு முன்னால வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு எம்பிசிஎல் அப்படின்னு அறிவிச்சார். அதுவும் நடைமுறைக்கு வரல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து தென் மாவட்டங்கள்ல நாங்க சும்மாதாங்க அறிவிச்சோம், முக்களத்தோர் இதனால பாதிக்கப்பட மாட்டாங்கலாம் சொன்னாரு. தேவர் ஜெயந்திக்கு அவர் போனப்ப துரோகியை வெளியே போ அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோஷம்லாம் போட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பக்கம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்கல, முக்களத்தோரும் அதிருப்தியில் இருக்காங்க. அந்த வாக்குகளும் முழுமையா வந்து இதுல சேர முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அதிமுக வாக்கு வங்கியை தான் பாதிக்கப்பட போகுது. ஏன்னா அவர் தான் தொடர்ச்சியா பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதான் முன்வைக்கிறாரு. அதிமுக வந்து களத்திலே இல்லை, நான் பொருட்படுத்துறது இல்லைங்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாவற்றையுமே புகழ்ந்து பேசுறாரு. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் வந்து அவர் வந்து மரியாதையெல்லாம் செலுத்திருக்காரு. அப்ப என்னன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் அதுல அடிப்படை கொள்கை அப்படிங்கலாம் பெருசா கிடையாது. ஒண்ணு திமுக எதிர்ப்பு, இன்னொன்னு அதுல வந்து ஒரு நட்சத்திர கவர்ச்சி. இதுதான் அதிமுகவுடைய அடிப்படை. இப்ப வந்து திமுக எதிர்ப்பு விஜய் பேசுறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான நட்சத்திரங்களுக்கு வாக்களித்த அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படியான ஒரு கவர்ச்சிகரமான தலைவரா இல்ல, தொடர்ச்சியா வந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்காங்கிறப்ப விஜய்க்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ப விஜயனுடைய வருகை, சசிகலா கட்சி ஆரம்பிக்க போறது, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உடைந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடனான கூட்டணி, இது எல்லாமே கணிசமான அளவுக்கு தன்னுடைய வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் பீகார்ல பிஜேபி கூட்டணி என்ன பண்ணுச்சோ அதே விஷயத்த இங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். 10,000 ரூபாய் நான் தரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது இன்னும் நம்பிக்கை வரவில்லை. மக்களுக்கு மட்டும் இல்ல, அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுதான் கடந்த தேர்தலுடைய சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாவற்றிலுமே வந்து எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதையுமே மக்கள் பெரிய அளவுல சீரியஸா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு நீங்க பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்னோன நான் ஆண்களுக்கும் சேர்த்து கொடுப்பேன்னாரு. அந்த மாதிரி இப்ப சொல்லியிருக்கிறாரு, வேலை வாய்ப்பு இல்லாத ஆண்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருக்குமே மாதம் 2,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை மாதிரி ஆண்களுக்கான ஒரு உரிமை தொகையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்படி வந்து பாஜக பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? ஏன்னா சமீபத்துல மோடி கொடுத்த ஒரு இன்டர்வியூல பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் தான் வந்து மெட்ரோ திட்டத்தையே பாதிக்குது, அதை வந்து பின்வாங்கணும், அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்டுக்கு போய் இலவசங்களுக்கு எல்லாம் வந்து தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. பாஜக எப்படி ரியாக்ட் பண்ணும்? பாஜக இதுக்கெல்லாம் ஒரு செக் வைக்குமா? பாஜகவுடைய வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்தியாயா அவர் தான் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கே தொடுத்திருக்காரு. இலவச திட்டங்கள் வந்து கொடுக்க கூடாது எந்த அரசுமேனு. இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கும் அதுல உடன்பாடு இருக்கிறது. அவர் வேற ஒரு வழக்கிலேயே கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கருத்தை சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு. மார்ச் மாதம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதுனாலதான்
உடனடியாக ஸ்டாலின் இதை வந்து அந்த மகளிர் உரிமை தொகைங்கிறத வங்கி கணக்குல வரவு வச்சாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொடர்ச்சியா இரட்டை வேட நிலைப்பாடுகளோட தான் இருக்காங்க. ஒரு பக்கம் தங்களுடைய வழக்கறிஞரை தூண்டி இலவச திட்டங்களுக்கு எதிரான வழக்குகளை போட வைக்கிறது. ஆனா இவங்களே டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு பீகார் வரைக்கும் இந்த மாதிரியான இலவசங்களை அறிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே பாஜக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப எடப்பாடி பழனிசாமியோட அறிவிப்பு எவ்வளவு வினோதமான ஒண்ணுன்னா, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம்ங்கிறது என்னன்னா, பெண்கள் வந்து கல்வி கற்க வர்றாங்க அல்லது ஒரு வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறப்ப பொருளாதார ரீதியா அவங்களுக்கான சிரமங்கள் வரக்கூடாது, தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கிறப்ப ஒரு பெண் வந்து வேலைக்கு போறாங்க, வீட்டை தாண்டி வெளியில வர்றாங்க, வேலைக்கு போறாங்கிறப்ப அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல வந்து பெரும்பகுதி வந்து பேருந்து கட்டணத்துக்கு போயிருது. அப்படிங்கிறப்ப அதை குறைப்பது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டத்தை திமுக அரசு அறிவிக்கிறது. அது நிறைய பெண்களுக்கு அது வந்து பொருளாதார ரீதியிலான சிரமங்களை குறைத்திருக்கிறத பலருமே அனுபவபூர்வமா சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கு ஏன் இலவச பேருந்து பயணம் அறிவிக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? ஆண்கள் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியில தான் இருக்காங்க. அவங்க வந்து சைக்கிள்ல போறாங்க, பைக்ல போறாங்க, கார்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, மெட்ரோ எல்லாத்துலயுமே போறாங்க. ஆண்களுக்கு வந்து இங்க படிக்கிறதுக்கோ அல்லது வீட்டை தாண்டி வெளியில வேலைக்கு போறதுக்கோ எந்த தடையுமே இல்லை. அவங்க எப்பயுமே வந்து வெளியில தான் இருக்காங்க. அப்ப பெண்கள் வந்து ஒரு பொது வெளிக்கு வரணும், வீட்டை தாண்டி வெளியில வரணும், அவர்களும் வந்து இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியிலையும் இயக்கத்திலையும் பங்கெடுக்கணுங்கிறதுக்காக ஒரு இலவச பயணங்கிறத அறிவிச்சா அதுக்கு சம்பந்தம் இல்லாம ஆண்களுக்கும் அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து பேருந்து போக்குவரத்து கழகத்துக்கான வருமானங்கிறதே முற்றிலுமாவே இருக்காது. அப்படி அதனால வந்து எந்த விதமான அடிப்படையான அரசியல் பற்றிய புரிதலுமே இல்லாமல் வெறுமனே அவர் அறிவிப்பதுங்கிறது எனக்கு என்னமோ வந்து என்ன நம்ம அறிவிச்சாலும் ஓட்டு விழ போறது இல்லை, அதனால எதையாவது ஒன்று நம்ம அறிவிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. இந்த வேலையற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை எல்லாம் அது பல ஆண்டு காலமாகவே இங்க இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். கலைஞர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலகட்டத்துல இருந்து அப்பயே வந்து 300 ரூபாய் ஏதோ தந்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சிருந்தா. இப்ப அதை வந்து அவரை அதிகப்படுத்த போறேன் அப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரே தவிர இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல தேர்தலில் வந்து தாக்கத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இது முற்றிலும் தன்னுடைய அணி மிக மிக பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய பயத்தை தான் இது காட்டுகிறது. திமுகவுடைய மக்கள் நல திட்டங்கள் எதிர்கட்சிகளுக்கு ஒரு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ முதல்வர் வந்து இந்த அட்வான்ஸா அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தது, தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இது போன்ற திட்டங்கள், புதுமை பெண் திட்டங்கள், இது போன்ற எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை திமுக இந்த 5 வருஷத்துல செயல்படுத்தியிருக்கு. இப்ப இதை தாண்டி இதை விட புதுசாக பெருசாக மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் எதிர்கட்சிகளுக்கு உருவாகி இருக்கிறா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் சீமான், விஜய் போன்றவர்கள் இலவசத்தை கொடுத்து மக்களை ஏன் சோம்பேறி ஆக்குறீங்க, அதற்கு பதிலா வருமானத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கறது தானே உண்மையான அரசியலாக, மக்கள் நலன் சார்ந்த அரசியலாக இருக்கும் அப்படின்னு இந்த இலவசங்கள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து இளைய தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதை நிறைய அடுத்த நெக்ஸ்ட் ஜென் வந்து பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்தையும் நாம பாக்குறோம். இதை எப்படி பாக்குறீங்க இந்த சிச்சுவேஷன்? இந்த இந்த கேள்வி வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா, முதல்ல வந்து இந்த மக்கள் நல திட்டங்கள், திமுக அரசனுடைய மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிறது எல்லா தரப்பையும் உள்ளடக்கியதாக இருக்கிறத பாக்குறோம். குறிப்பா பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை அளிக்கிறதுங்கிறத பாக்குறோம். குறிப்பா பார்த்தோம்னா விளையாட்டு வீரர்களுக்கு 3% அரசு பணிகள்ல இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க. இது இலவச திட்டம். இது வந்து விளையாட்டு வீரர்களை வந்து அவர்கள் வந்து ஊக்குவிப்புங்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து பல்வேறு பின்தங்கிய சமூகத்துல வந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் உருவாகிறத நம்ம பாக்குறோம். ஒரு வட சென்னையில இருந்து ஒரு பெண் வந்து வர்றாங்க, சர்வதேச போட்டிகளுக்கு போறாங்க. ஒரு இஸ்லாமிய சமூகத்துல இருந்து காசிமாங்கிற ஒரு பெண் வந்து விளையாட்டு வீராங்கனையா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில வந்து அவ்வளவு தூரம் வந்து பல்வேறு விதமான பிரிவினை சேர்ந்தவர்கள், சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து முன்னேறுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல வந்து இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்காக எல்லா கட்சிகளும் சில விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம், அது தவிர்க்கவே முடியாத ஒன்று. இப்ப வந்து திமுக வந்து இப்ப 5000 மகளிர் உரிமை தொகை ஸ்டாலின் போட்டுட்டாருனுடைய கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆமா, ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஓட்டு வாங்குவதற்காக தான் அதை செய்யும். ஆனா அதனுடைய இன்னொரு பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு திருநங்கைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருநங்கைகள் அப்படிங்கிறதுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை முதல்ல கலைஞர் தான் கொடுக்கிறார். 2008 அவங்க திருநங்கைகளுக்கான நலவாரியத்தை அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கான ரேஷன் கார்டுல இருந்து பல விஷயங்களை கலைஞருடைய காலகட்டத்துல பண்ணாங்க. அப்ப கலைஞர் என்ன பண்ணாங்கன்னா திருநங்கைகள் பாலின மாற்று அறுவை சிகிச்சையை வந்து அரசு மருத்துவமனையில் இலவசமாக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராரு.
ஜெயலலிதா ஆட்சியில் அதை ரத்து பண்றாங்க. ஜெயலலிதா ரத்து பண்றாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது ரத்து பண்றாங்க. மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதை மறுபடியும் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. பாலின மாற்று அறுவை சிகிச்சை இலவசமா பண்ணலாம். அதை தாண்டி இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா திருநங்கைகள் வந்து உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஊர்காவல் படையில் திருநங்கைகளை சேர்த்துக் கொள்வது என்கிற ஒரு அறிவிப்பு. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப திருநங்கைகளுடைய மிக முக்கியமான பிரச்சனைனா, ஒருத்தங்க திருநங்கைகளா வந்து தன்னை வந்து உணர ஆரம்பிச்சோடனே வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாங்க. அப்ப அவங்க அவங்க எங்க தங்குறதுங்கிறது தெரியாது. நிறைய பேர் பாலியல் தொழிலுக்கு போயிருவாங்க, நிறைய பேர் பிச்சை எடுக்க போயிருவாங்க. இதெல்லாம் திருநங்கைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துயரம். இப்ப திமுக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா அரண் பாதுகாப்பு இல்லம்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. வீட்டை விட்டு ஒரு திருநங்கை வந்து வெளியேறி வந்தாங்கன்னா அவங்க தங்குவதற்கான ஒரு இல்லத்தை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்க வந்து இப்ப திருநங்கைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நேற்று வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திருநங்கை வாக்காளர்கள் எவ்வளவுன்னா 7617 பேர் தான். ஒரே ஒரு வார்டு கவுன்சிலுடைய வெற்றி தோல்வியை கூட தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எண்ணிக்கை பலம் திருநங்கைகளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எல்லாரிடமும் ஓட்டு வாங்கி தேர்தலில் ஜெயித்து வந்தால்தான் இந்த மாதிரியான ஒரு விளிம்புநிலை சமூகத்துக்கான நலத்திட்டங்களை, அவங்க மேம்பாட்டுக்கான திட்டங்களை ஒரு அரசு செய்ய முடியும். அதை திமுக அரசு பண்ணியிருக்குது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல பிரதிநிதித்துவம் கொடுக்கறதா இருக்கட்டும். சென்னையில மெரினா பீச்சில் வந்து இரவுல படுத்து உறங்குறவர்களுக்காக ஒரு கட்டடம் கட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமையே இருக்கா, ஓட்டர் ஐடியே இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்ப எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்காக மட்டுமே திமுக பண்ணல. அப்ப இதெல்லாம் தாண்டி விளிம்புநிலை மக்களுக்கான விஷயங்களை வந்து திமுக அரசு பண்ணுவதற்கும், வெறுமனே வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பதற்கும் அல்லது பிஜேபி அறிவிப்பதற்கும் இடையில வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, சீமான், விஜய் போன்றவர்கள் எல்லாம் சொல்வது மாதிரி முதல்ல இலவச திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாத ஒன்று அதல்ல. மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசு மக்களுக்கான உரிமைகளை வழங்குவது அப்படிங்கிறதுதான் வந்து இலவச திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் தான், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான். இது வந்து உலகம் முழுக்கவே உள்ள நடைமுறை தான். ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது இல்லைங்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஈழத்தமிழருக்கு இது நல்லாவே தெரியும். ஈழத்தமிழர்கள் போரினால் பாதிக்கப்பட்டு ஒரு கனடாவிலேயோ பிரான்ஸ்லயோ போய் அகதியாக, அரசியல் அகதியாக அவங்க தஞ்சம் கோருகிற பொழுது அகதிகளுக்கான உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. நிறைய ஈழ எழுத்தாளர்கள் இது குறித்தெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அப்ப ஏன் வந்து ஒரு அகதிக்கான ஒரு உதவித்தொகை, வேலையற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை எல்லாம் கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் வழங்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மக்கள் நல திட்டங்களைங்கிறது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசுங்கிறது செய்வதுங்கிறது ஒரு கடமை. வெறுமனே கார்பரேட் நிறுவனங்களுக்கோ அல்லது மற்ற நிறுவனங்களுக்கோ மட்டும் செய்வதல்ல ஒரு அரசுங்கிறது. எல்லா மக்களுக்குமான ஒரு இதை வந்து தருவது, ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டங்களை வகுப்பது, அவர்களுக்கான தொகையை வழங்குவதுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். இப்ப இவங்க என்னன்னா ஒரு சங்கர படத்துல டயலாக் பேசுற மாதிரி வந்து இலவசங்கள் வேணாம், அது வேணாம், இது வேணாம், நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழில் ஆக்கிடுவேன், மீன் பிடிக்கிறதுக்கு கத்து தருவேன்னு சொல்லி வெறுமனே கற்பனாவாதத்தின் அடிப்படையில மட்டும்தான் அவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர நடைமுறை யதார்த்தம்னா எதுவுமே. ஏன்னா இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பா ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக மாட்டோம், தன்னுடைய கட்சி ஜெயிக்குங்கிற நம்பிக்கையே கிடையாது. அதனால அவர் என்ன வேண்டுமானாலும் அறிவித்து விட்டு போயிடுவாரு. நடைமுறை யதார்த்தம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாதனாலதான் இந்த மாதிரியான அபத்தமாக பேசுகிறார்கள். பொருளாதார ரீதியாகவோ அல்லது வரலாற்று ரீதியாகவோ பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கிற காரணத்தினாலதான் பலரும் இதை வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப அடிப்படையிலே அபத்தமான ஒரு விஷயம். இன்னும் 5 வாரத்துல தேர்தல் வந்துரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது வரைக்கும் திமுக செய்த திட்டங்களை தாண்டி நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு திமுகவுக்கு நாங்க தான் மாற்று அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய தாவேகா தரப்புல இருந்து இது வரைக்கும் ஒரு சாலிடான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது எதுவுமே வரலையே. இது வந்து திமுக ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, திமுக தீய சக்தி, நாங்க தான் தூய சக்தி அப்படிங்கிற ஒரு கிளைம வைக்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நான் தான், என்ன அசிங்கப்படுத்தினா, என்ன அவமானப்படுத்தினா, என்ன விமர்சனம் பண்ணா அது தமிழ்நாட்டை விமர்சனம் பண்ற மாதிரி அப்படின்னு மோடி மாதிரி ஒரு நரேட்டிவ வந்து விஜய் வைக்கிறத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா நான் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் மாற்றத்துக்கான எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரைக்கும் தெளிவாக எந்த ஒரு மேடையிலையும் நாம பேசி பார்த்தது இல்ல. அப்போ இவரை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதாவது அவர் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாரு. அவர்கிட்ட அப்படி எதுவுமே இல்லை. இருந்திருந்தா அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? அதனாலதான் எதுவுமே இல்லாதனால முதல்ல என்ன சொன்னார்னா தமிழ்நாடு தான் என் வீடுனார். இப்ப நான் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். இப்ப என்ன சொல்றாருன்னா வந்து தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா வந்து அவர் என்ன வாக்குறுதிகள் தர்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு வந்து சரியானதாக இருக்கும், நான் ஆட்சிக்கு வந்துட்டா வந்து பேருந்து வசதிகள் எல்லாமே பண்ணி தந்துருவேன், நிறைய கிராமங்கள்ல வந்து மருத்துவமனைகளே இல்லாதனால வீட்டிலேயே பிரசவம் பாக்குறாங்கலாம் சொல்றாரு. இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஏன்னா முதல் அரசு போக்குவரத்து துறை அப்படிங்கிறது உருவாக்குனதே கலைஞருடைய காலகட்டத்துல தான். பேருந்துகளை அரசு மயமாக்கியதும் கலைஞர் தான் பண்ணாரு.
தமிழ்நாட்டுடைய எல்லா மூலை முடுக்கு கிராமங்களுக்கும் வந்து பேருந்துகளை கொண்டு போனது, மினி பஸ்ஸை கொண்டு போனதெல்லாம் கலைஞருடைய காலகட்டத்தில் நடந்தது. இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய பல கிராமங்கள்ல வந்து இது மின்சாரம் இல்லாத காலகட்டத்துல 70கள்லயே மின்சாரங்களை கொண்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்குதான் ஜல் ஜீவன் திட்டம்ங்கிறதெல்லாம் ஒன்றிய அரசு அறிவிக்கிறது. ஆனால் குடிநீர் வசதிங்கிறது எப்பயும் நம்ம கொண்டு போயிட்டோம். ஒரு சில இடங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம 90%க்கும் மேல ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாடு பற்றிய எந்த விதமான புரிதலுமே இல்லாம, ஏன்னா விஜய் வீட்டை விட்டு வெளியில வந்து அவர் எந்த கிராமத்துக்கு போறாரு? இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் முதலமைச்சர் ஆனா எல்லா கிராமத்துக்கும் வரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சர் ஆனா அவர் வந்து அரசு வேலைகளை பார்ப்பாரா, இல்ல கிராமமா போவாரா? இப்பயே வந்து சும்மா இருக்கிறப்பயே அவர் வந்து வெளியில வர்றது இல்ல. முதலமைச்சர் ஆயிட்டா வேலைகள் இருக்கும், பிஸி ஆயிடுவாரு, எப்படி போவாரு? இப்ப முதலமைச்சராய் கிராமத்துக்கு போய் என்ன பண்ணுவாரு? இந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் வந்து உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுன்னு பாட்டு போடுவாரு, அந்த மாதிரி ஏதாவது பாட்டு பாட போறாரா கிராமங்களுக்கு போய்? அதனால அவருக்கு அடிப்படையில வந்து எந்த விதமான அரசியல் புரிதலோ, அரசியலை பற்றி அவருக்கு தெரியல. இப்போ அவரு நிர்வாகிகள் சந்திப்பு நடத்துகிறார். நிர்வாகிகள் சந்திப்புன்னா அவங்க கட்சியோட நிர்வாகிகள் சந்திப்புல போய் நம்ம வந்து உங்களுடைய ஓட்டு யாருக்கு, விஜய்க்கா ஸ்டாலின் சாருக்கான்னு கேட்கிறாரு. அவங்க கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நடக்குது. அங்க போய் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான தலைவராக இருப்பாரு. அவர் கட்சியோட பொருளாளர் அருண்ராஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக 22ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைன்னு அறிவிச்சுட்டாங்க. ஆனா எங்களுக்கு பயந்து முன்னாடியே பிரேமலதா பேசி கூட்டணியில சேர்த்துறாங்கிறார். கூட்டணியில சேர்க்கறதுங்கிறது வேற, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைங்கிறது சீட் ஷேரிங், யாராருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறது. ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அந்த கட்சியோட பொருளாளருக்கு தெரியல. ஆதவர்ஜனா வந்து விஜய் ஏன் பிரஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லைன்னா மு.க. ஸ்டாலினையும் கூப்பிடுங்க, 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசட்டும்ங்கிறாரு. பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் ஒரு விவாதத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அப்படி அந்த கட்சியோட தலைமையில இருந்து கடைசி தொண்டர்கள் வரைக்கும் ஒரு அரசியல்னா என்னன்னு தெரியல, ஒரு பொதுக்கூட்டம்னா என்னன்னு தெரியல, ஒரு நிர்வாகிகள் சந்திப்புனா என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியாதனாலதான் அவருக்கு இப்ப விஜய் ஒரு கட்டத்துல வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு, தனக்கு வந்து எதுவுமே தெரியாது, தான் மேல் போய் கொள்கையை சொல்லியோ அல்லது வந்து தன் திட்டங்களை அறிவித்தோ அதனால நமக்கு ஓட்டு வர போறது இல்ல, நம்ம மூஞ்சிக்கு தான் நமக்கு வந்து ஓட்டு வர போகுது அப்படிங்கறதுனால இப்ப வந்து தன்னை பற்ற சுய அனுதாபத்தை வைக்க ஆரம்பிக்கிறார். என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, ஏன் வந்து அவர் பாருங்க ரொம்ப அபத்தமா, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடினா வெற்றினாலே விஜய் தான், அதனால வந்து வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னால விஜய் வாக்குச்சாவடி தான் ஸ்டாலின் சொல்றாங்க. அப்ப விஜய்னாலே வெற்றினா சுறாப்பணையம் தோத்து போச்சுன்னு தானே கேட்க முடியும். நம்ம பொலிட்டிக்கலா ஏதாவது பேச விட்டா நம்ம அரசியல் ரீதியா ஒரு வாதங்களை வைக்க முடியும். இப்ப அவருக்கு என்னன்னா தன்னுடைய முகம், தனக்கு மட்டும்தான், தனக்காகத்தான் வாக்கு வர போகுது அப்படிங்கிறனால திருப்பி திருப்பி தன்னை மையப்படுத்திய பல விஷயங்களை அவர் பேசுகிறார். ஒரு ஒரு வெற்று பாத்திரமாகத்தான் அது இருக்கிறது அப்படிங்கிறதான் அவருடைய பேச்சுக்கள் காட்டுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த தேர்தல் வந்து தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறுத்துறாரு. தமிழ்நாடு திமுக பக்கம் இருக்கு, நாம வந்து தமிழ்நாட்டு மக்களாக சேர்ந்து இந்த ஒன்றிய அரசுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ அவர் தொடர்ந்து வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு மக்கள் கிட்ட. அதற்கு நல்ல வரவேற்பும் மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா அதை டோட்டலா மடைமாற்றுவது போல், பாஜகவுடைய அரசியலை நீர்த்து போக செய்வது போல், இது வந்து தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ இல்ல, இது வந்து திமுக வர்சஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லா மேடையிலயும் கட்டமைக்க முயற்சி பண்றாரு விஜய். கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரெசனேட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் இதை உணர்ந்து இருக்கிறாங்களா? ஏன்னா அந்த கூட்டம் அங்கே வரக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் பார்க்கும் பொழுது, இவர் பேசக்கூடிய அபத்தங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஆமாசாமி போடுறதையும் பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பல மக்கள் மனசுல எழுது. ஆனா பெரும்பாலான மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பத்திரிகையாளர் நிறைய பேரை சந்திப்பீங்க, அதனால கேக்குறேன். உண்மையிலேயே தாவேகா தொண்டர்களுடைய நிலைமைங்கிறது ரொம்ப ரொம்ப பரிதாபமானதாகத்தான் இருக்குது அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப அபத்தமா என்ன கேள்வி வைக்கிறாருன்னா, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டினா அப்ப நீங்க டெல்லியில போய் போட்டியிட போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் கேட்கிறார். அவர்கிட்ட வந்து அரசியல் ரீதியாக பேசுவதற்கு எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரியான பஞ்சு டைலாக்களை மட்டுமே பேசினா போதும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறாரு. இன்னும் தன்னுடைய தொண்டர்கள் தப்பித்தவரி கூட அவங்களுக்கு வந்து அறிவு ரீதியா சிந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலயுமே விஜய்க்கு ஒரு பதற்றம் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப திமுக வந்து அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்க, அதுல முற்போக்கு புத்தக காட்சின்னு ஒண்ணு நடத்தினாங்க. அதுல வந்து திமுக அல்லது திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அரசியல் புத்தகங்களுமே அதுல இருக்குது. யார் வேண்டுமானாலும் அந்த புத்தக காட்சிக்கு போகலாம், புத்தகங்களை பார்க்கலாங்கிறப்ப விஜய்க்கு வந்து ஒரு பதற்றம் வந்தது. அந்த அறிவு திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் பேசுறப்ப
தாவேகா தொண்டர்களை தற்கொலைன்னு யாரும் சொல்ல வேணாம், நம்ம அரசியல் ரீதியாக உரையாடல் நடத்தும் அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே அதை வந்து ஒரு நல்ல விஷயமா விஜய் எடுத்திருக்கணும். ஆனா அவர் என்ன பதறிட்டான்னா, இவங்க வந்து உரையாடல் எல்லாம் நடத்தி இவங்க புத்தக காட்சியெல்லாம் போய் புத்தகத்தை படிச்சுட்டாங்கன்னா அரசியல் அறிவு வந்துருமோ, அது நம்முடைய இருப்புக்கு பெரிய அளவுல அச்சுறுத்தல் வந்துருமோங்கிறனால உடனே பவளவலா பாப்பா பனையூர் பால்டப்பாங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பேச ஆரம்பிச்சிட்டார். தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள் அரசியல் அறிவு பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப உறுதியாக விஜய் இருக்கிறார். ஆனால் இது என்னன்னா வந்து இது ஒரு சின்ன அலை, இந்த அலை கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக வந்து அவர்கள் தெளிவார்கள். கண்டிப்பா நமக்கும் அதுல வந்து ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது. கண்டிப்பா வந்து நம்ம பொலிட்டிகலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அரசியல் ரீதியான விழிப்புணர்வு, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தொடர்ச்சியாகவே அரசியல் ரீதியான விழிப்புணர்வு தான் இருக்குது. இந்தியா முழுக்க மோடி அலை வீசிய அந்த 2014 காலகட்டத்துல கூட மோடியை முற்றிலுமாக தோற்கடித்தது தமிழ்நாடு. தொடர்ச்சியா 3 முறை வந்து பாஜகவை புறக்கணித்திருக்கிறது, மோடியை வந்து தமிழ்நாடு புறக்கணித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து என்ன, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றப்ப டெல்லிங்கிறது ஒரு ஒன்றிய அரசு, அது கூட தெரியாம விஜய் பேசுறாரு. டெல்லிங்கிற ஒரு ஊர் கிடையாது, டெல்லிங்கிறது ஒரு ஒன்றிய அரசுடைய குறியீடு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து 11.19% பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா, இது டெல்லி ஒன்றிய அரசு இங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகள், குடைச்சல்கள், ஆளுநருடைய குடைச்சல்கள் இதெல்லாம் தாண்டிதான் இது சாத்தியமாகி இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப வந்து மோடி வருகிறார், மோடி வரப்போறாரு, மதுரை எய்ம்ஸ்ல ஒரு பகுதியை வந்து அவர் வந்து திறந்து வைக்க போறாரு அப்படிலாம் தகவல் வந்தது. இப்ப அவர் திறந்து வைக்கல அப்படின்னு தகவல்கள் வருது. மதுரை எய்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து போன 2019 அந்த தேர்தல் காலகட்டத்துல மதுரை எய்ம்ஸ் கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் செங்கோட்டையில பிரச்சாரம் பண்ண போனார். அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்து இப்ப இன்னொரு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்னும் மதுரை எய்ம்ஸ் கட்டணம் கட்டி முடிக்கல, மெட்ரோ ரயிலுக்கான திட்டங்கள்ங்கிறது வரல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. கல்விக்கான சமக்கர சிக்ஷா, இது கல்வி வளர்ச்சிக்கான கல்வி திட்டங்களுக்கான நிதியை தரல, இதெல்லாமே மக்களுக்கு தெரியுது. இவ்வளவு பிரச்சனைகள் வந்து டெல்லி தருகிறது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். அதனால வந்து விஜய் வந்து உண்மையிலே இதை வந்து மடைமாற்ற பார்க்கிறாரு. ஒன்றிய அரசு அல்லது பாஜகவின் மீது எந்த விதமான விமர்சனம் வந்துவிடக் கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காரு. நேற்று அவர் பேசுறப்ப இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு. திருப்பரங்குன்ற விஷயத்த வந்து அவர் மறைமுகமா அவர் சுட்டி காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, சில சென்சிட்டிவான இஷ்யூல வந்து சில தலைவர்கள் வெறுமனே வந்து வாய் மூடி அமைதியா இருந்தாலே போதும், நாங்க எரியிற கொள்ளையில நெருப்புல எண்ணெய் ஊத்த மாட்டோங்கிறார். திருப்பரங்குன்ற இஷ்யூங்கிறது யாரும் 1-2 பேர் வந்து உளரக்கூடிய விஷயம் இல்லை, அது திட்டமிட்டு பண்றாங்க. மதக்கலவரத்தை தூண்டணும், அதன் மூலமாக ஒரு வெறுப்பரசியலை விதைத்து ஆதாயத்தை தேடணுங்கிறது தொடர்ச்சியா இந்துத்துவ சக்திகள் பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வரப்போக்கூடிய மோடி திருப்பரங்குன்றத்துக்கு போறாருன்னு அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாடுக்கு வந்து பல முறை வந்திருக்கக்கூடிய மோடி 2014 இருந்து ஒரே ஒரு தடவையாவது திருப்பரங்குன்றம் போயிருப்பாரா? ஏன் இப்ப மட்டும் அவர் திருப்பரங்குன்றம் போகிறார்? அவங்க காசி மாதிரி, மதுரா மாதிரி, அயோத்தி மாதிரி திருப்பரங்குன்றத்தை ஆக்கணுங்கிற ஒரு அஜெண்டாவோடு தொடர்ச்சியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். காரைக்கால்ல வந்து பிஜேபியினுடைய கூட்டணி அரசு, என்ஆர் காங்கிரசுடைய அரசு நடக்கிறது. காரைக்காலுக்கு அமித்ஷா வருகிறார். அங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகளையும் இறைச்சி கடைகளையும் மூடுறாங்க. மதுக்கடைகளை மூடுறத கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு கூட்டத்துல ஏதோ ஒரு அசம்பாதம் நடத்தணும். இறைச்சி கடைகளை ஏன் மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நேற்று வந்து பீகாருடைய துணை முதல்வர் விஜய் சின்ஹா அவர் அறிவிச்சிருக்காரு, பள்ளிகள் அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இறைச்சி கடைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா இறைச்சி கடைகள் இருக்கிறதுனால வந்து அந்த பள்ளி மாணவர்கள்ட்ட வன்முறை என்ன அதிகமாகுது, அதனால அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற. அப்ப ஒரு பீகார் பிஜேபி துணை முதல்வர் என்ன சொல்றாரோ அதை காரைக்காலில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல். அப்ப முழுக்க அது வந்து மதவாதமாக மாற்றுங்கிற ஒரு உறுதியோட பிஜேபி செயல்பட்டு இருக்கப்ப இவர் வந்து திசை மாற்றுகிறார். விஜய் என்ன சொல்றாருன்னா, ஏதோ 1-2 தலைவர்கள் அங்கங்க தப்பா பேசியிருக்கலாங்க, அவங்க அமைதியா இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிஜேபியை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குத்தான் விஜய் வந்திருக்கிறார். கண்டிப்பாக மக்களுக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பா உறுதியாக தெரியும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். நன்றி தோழர்.